வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோல HTML கோட நம்ம எப்படி ரன் பண்றது ப்ரௌசர் மூலமா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல HTMLோட பேசிக்ஸ் டேக்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதுக்காக புதுசா நான் என்ன பண்றேன்னா, நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். திரும்ப ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. 2 இது நேம் தான். ஃபைலோட நேம் தான். இதுல நான் என்ன பண்றேன்னா, பேர் வந்து இப்படி வைக்கிறேன். பேசிக் டேக்ஸ் டாட் HTML அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு blank இருக்கும். blank பேஜ் தான் இருக்கும். இந்த blank பேஜ் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? HTML ஃபார்மேட்ல இருக்கு. அதனால நான் இப்போ என்ன பண்றேன்னா, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார்னா நல்லா உங்களுடைய கம்ப்யூட்டர் அதாவது கீபோர்டில் நல்ல பெரிய பட்டனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அது வந்து அந்த ஸ்பேஸ் பாரை கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு HTMLனு தேடுங்க. இதில் HTML சாம்பிள் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த HTML கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பேசிக் டேக்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து என்னோட நேம் குஹன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காக பண்ணுறது. இப்போ நான் இதை வந்து மார்க் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு இதை செலக்ட் பண்ணி மார்க் பண்ணால் மார்க் ஆகிடும். இதோட ஹெட்டிங் வந்து டைட்டில் இங்கே பாருங்கள், டைட்டில் இவ்வளோ ஹெட்டிங் ஃபார்மெட் இருக்குது. 2 அப்படின்னு செலக்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2னா ஃபாண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது பாருங்கள். இப்போ நார்மல்னா நார்மல், ஹெட்டிங் 1 இந்த மாதிரி மாறுது. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இத கிளிக் பண்ணா நம்பர் 1 ஆர்டர்டு வேணா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புல்லட்ல வேணுமா, நம்பர்ல வேணுமா அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அனிமேட் பண்ணி காமிக்கணுமா, இல்ல அத போல்டு பண்ணணுமா? இப்ப செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்றத நல்லா போல்டு பண்ணணும். இட்டாலிக் ஃபாண்ட்ல மாத்தணும். அதுக்கு கீழ அண்டர்லைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ வந்து நான் கூட்டணும். இப்போ ஃபாண்ட் சைஸ கூட்டுறேன். இல்ல ஃபாண்ட் ஃபேமிலிய நான் மாத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலிய நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத வந்து சென்டர்ல வைக்கணும், லெஃப்ட்ல வைக்கணும். சாரி லெஃப்ட்ல வைக்கணும். அப்படி இல்லைன்னா ரைட் சைடு வைக்கணும். சென்டர்ல வைக்கணும். ஜஸ்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் ஒர்க். தேவைன்னா பேக்ரவுண்ட் கலர் வேணா நீங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல பார்டர் வேணா பார்டர் பார்டர் வந்து இப்ப டேபிள்லாம் போடுறாங்க. இல்ல நார்மல் இதுக்கு இந்த மாதிரி பார்டர் செட் பண்றோம்னா, இப்படி பார்டர் நம்ம செட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய டூல். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்கக்கூடிய டூல். இது வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்டேஷனுக்கான பிரசன்டேஷன் பண்றது. அது வந்து புக் ரைட்டிங்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அத பேஸ் பண்ணி நாம இதுக்கு வந்து டூல் தான் நம்ம இதுல யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஆனா நாம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரௌசர்ல வந்து பண்ண போறோம். அப்ப ப்ரௌசர்ல பண்றதுக்கு என்ன பண்றது? இப்போ ப்ரௌசர்ல பண்ணணும்னா, அப்ப HTML டேக்ஸ், பேசிக்ஸ் டேக்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம பேசிக்ஸ் டேக்ஸ் வந்து இப்ப நம்ம இதுல வந்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட்டு ம் முதல்ல நம்ம கத்துக்கிற டேக் வந்து H1 அப்படின்னு. இது வந்து இந்த ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக்னா இந்த வேர்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? ஹெட்டிங் இந்த மாரி சொல்றாங்கல்ல, இதுக்கான டேக் தான். ஸோ இந்த ஹெட்டிங் டேக்ல நான் என்ன பண்றேன்? குஹன் கணேசன் அப்படிங்கிற நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சேவ் பண்றேன். இப்ப நமக்கு எப்படி நம்ம ப்ரௌசர்ல ரன் பண்ணணும்? ரைட் கிளிக் பண்ணணும். காப்பி பாத் பண்ணணும். தென் நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு இந்த URL ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் டேக்ஸ்ல நம்ம என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டேக்ஸ் வந்து இப்போ H1 அப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன்? இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது வந்து இது ஹெட்டிங் வந்து H6 வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ H6 வரைக்கும் நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம CSS யூஸ் பண்ணி அதோட ஃபாண்ட்டை வந்து மாத்திக்கலாம். அதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். இது வந்து H2 அப்படின்னு கொடுக்குறேன். இதை வந்து H3 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இது வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் H6 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்றேன். ஸோ H6 இப்படி கொடுத்துறேன். மேக்ஸிமம் வந்து H6 வரைக்கும். அதாவது ஸ்டார்டிங் வந்து H1 அப்படி இல்லைன்னா H6 யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டிலுக்காக நம்ம சூஸ் பண்ணுறது. ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க, ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பேராகிராஃப்கான டைட்டிலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸில் அது வந்து காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேக் பேராகிராஃப் அப்படிங்கிற டேக். பேராகிராஃப் அப்படிங்கிறதுனா நீங்கள் பேராகிராஃப் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ HTML அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். HTMLன்னு டைப் பண்ணோன்னா சம் பேராகிராஃப் இந்த விக்கிபீடியாவில் இருக்குது. ஸோ இந்த இந்த பேராகிராஃபை நான் இங்கே வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் போய் இப்படி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த பேராகிராஃப் நமக்கு வந்து இங்கே அப்பியர் ஆகுது. ரைட்டாக அங்கே ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த பேராகிராஃபை இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். என்ன ஃபார் டாக்குமெண்ட் டிசைன். நீங்கள் வந்து கொஞ்சம் வியூவபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வந்து பிரித்து வைக்கிறேன்.
ஸோ இந்த கோட நம்ம இப்படி பிரிக்கிறோம். இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்ட வந்து இந்த மாரி என்டர் குடுத்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரௌசர்ல ஸ்ப்ளிட் ஆகுமானா, ஸ்ப்ளிட் ஆகாது. அப்ப நீங்க வந்து அடுத்த லைனுக்கு உங்களுக்கு வேணும், பிரிக்கணும் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேக் பிஆர் அப்படிங்கிற ஒரு டேக். இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட அடுத்த லைன் பிரேக் பண்ணிடும். அதுக்கு பேரு பிரேக்கு. பிரேக்காக யூஸ் பண்றது. இப்ப என்ன ஆகும் டிசைன்ட் அப்படிங்கிற லைனோட இந்த டிசைன்டோட என்ன ஆயிருச்சு பிரேக் பண்ணிருச்சு. இப்ப நான் இது வந்து நார்மலா டைட்டில் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, சரி இத வந்து பிரிச்சு காமிக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த இதுவும் தனித்தனியா இருக்காங்க. பிரிச்சு காமிக்கணும் அப்படின்னா, ஒரு லைன் ஹரிசாண்டல் ரூல் ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிற டேக் நீங்க குடுத்தீங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் ரூல் இந்த இடத்துல ஒரு லைன் கிடைக்கும். அப்ப இதுக்கு கீழ நான் என்ன பண்றேன்னா, இது ஒரு வேற ஒரு ஏரியா அப்படிங்கிற மாரி நம்ம காமிச்சுக்கலாம். காமிச்சுட்டு நான் வந்து டைட்டில் சூஸ் பண்ண போறேன். H1 ஆர் H2ல வந்து H1ன்னே வச்சுக்கிறேன். H1 அப்படிங்கிற டேக். இத நம்ம சூஸ் பண்ணிக்கிருவோம். ஸோ இதுல நான் டைட்டில் வைக்கிறேன். என்னன்னு வைக்கிறேன்? HTML அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறேன். HTMLங்கிற டைட்டில பத்தி நம்ம இப்படி நான் ஸ்பேஸ் இப்படி குடுக்குறதுக்காக ப்ரௌசர்ல எல்லாம் மாறாது. இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான். இந்த இது என்ன நீங்க டாக்ஸ்ல என்ன குடுக்குறீங்களோ, அந்த ப்ரௌசர்ல இன்டர்பிரேட் ஆகும். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம போய் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். HTMLங்கிற ஒரு டைட்டிலுக்கு ஒரு பேராகிராஃப் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம 3 டேக் படிச்சிருக்கோம். H1ங்கிற டேக், ஹரிசாண்டல் ரூல், HRங்கிற டேக், அதே மாதிரி ஒரு பேராகிராஃப்ங்கிற ஒரு டேக் பார்த்திருக்கோம். அடுத்த லைனுக்கு போகணும்னா பிஆர் அப்படிங்கிற ஒரு டேக் நம்ம பார்த்திருக்கோம். சரி ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல வந்து சில விஷயங்கள் இன்னும் புதுசா சொல்லப் போறேன். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, யூஎல் சாரி இது வந்து யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட். யூ அப்படிங்கிற இந்த டேக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூ அப்படிங்கிற டேக்கை நீங்க யூஸ் பண்ணி ஜஸ்ட் அங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஓகே. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் டாக்குமெண்ட் டிசைன்ஸ். இதுல நான் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ங்கிற வார்த்தையை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்க வேர் இஸ் லாங்குவேஜ் இங்க இருக்கு. ஸோ இதுல நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு பேர் எஸ் அப்படிங்கிற டேக். இந்த எஸ்ங்கிற டேக்குக்குள்ள நீங்க கட் பண்ணி நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணும்? அதுக்கான தேவையான ஸ்டைல்ஸ் ஒர்க் என்னவோ, ஃபாண்ட் என்னவோ அங்க வந்து அத அப்ளை பண்ணும். அப்ப இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன ஆயிருச்சு? ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருச்சு. டெலீட் ஆயிருச்சு. இந்த HTML இது வந்து ஒரு மார்க்அப் அப்படிங்கிறத மார்க் பண்ணியே காமிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மார்க் பண்றதுனா இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல குஹன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க்அப் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன்? மார்க்ன்னு ஒரு டேக் இருக்கு. இந்த மார்க் அப்படிங்கிற டேக்குக்குள்ள நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் இத கட் பண்ணி இந்த ஏரியாக்குள்ள இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, நம்ம அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து மார்க் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க் ஆயிருக்கு. மார்க் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? இத வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், டெலீட் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இப்ப டைரக்ட் கலர்ஸ் டிஃபரெண்ட் இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத வந்து நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்னும் சில டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அட்வான்ஸ்டு டேக்ஸ் அதாவது இமேஜ், வீடியோஸ் அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வர்ற வீடியோஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்ப இதுல என்னென்ன நம்ம இப்ப கத்துக்கிட்டோம்? அண்டர்லைன் பண்றது எப்படி? மார்க் பண்றது எப்படி? ஸ்ட்ரைக் அவுட் பண்றது எப்படி? அப்படிங்கிற இந்த டேக் எல்லாம் பார்த்துருக்கோம் அல்லவா? இன்னும் சில டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு பிஆர் பிரேக் குடுத்துடுறேன். பை டிஃபால்ட்டா இது வந்து பிரேக் ஆயிரும். அடுத்த பேராகிராஃப் ஓப்பன் பண்றோம்னா. ஸோ அப்ப இந்த ஒரு பேராகிராஃப்ங்கிற டேப்க்குள்ள சப்ஸ்கிரிப்ட் அதாவது ஆக்சிசன் அப்படின்னு எழுதுவோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து O2 அப்படிங்கிறது ஆக்சிசன் சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த O2 ஆக்சிசன் சஃபிக்ஸ்ல வரணும் அப்படின்னா, நீங்க வந்து 2 அப்படிங்கிறத நான் கட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட் ஓகேங்களா? அப்படிங்கிற வார்த்தையில இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, இது என்ன ஆகும்? கீழ போயிடும். 2 வந்து கீழ போயிடும். ஓகேவா? இல்ல A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து ஒரு பிரேக் குடுத்துடுறேன். A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும்னு வச்சுக்கோங்க. A பிளஸ் பி ஓகேவா? இந்த இடத்துல 2ன்னு போறேன். இப்ப இது என்ன காமிக்கும்? A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு 2 இங்க இருக்கு. கீழ தான் இருக்கு. ஆனா மேல பவர்ல வரணும். இப்போ பவர்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இத கட் பண்ணிட்டு, இதுல நான் இந்த இடத்துல என்ன SUP சூப்பர் ஸ்கிரிப்ட் இப்படி குடுத்துட்டு, இப்படி நான் போடுறேன். இப்படி போட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து மேல காமிக்கும். A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மேல கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த இந்த வீடியோல இது போதும். அடுத்த வீடியோல நம்ம இன்னும் சம் அட்வான்ஸ்டு டேக்ஸ் எல்லாம் எப்படி இதுல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நெறைய கான்செப்ட் இருக்கு. டேபிளு, அன்ஆர்டர் லிஸ்ட் இந்த மாரி சில கான்செப்ட்
சில டாக்ஸ் எல்லாம் இருக்கும். அத வந்து அந்தந்த ஏரியால எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அந்தந்த செக்ஷன்ஸ்ல வந்து நான் சொல்லி தரேன். ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்ஸ் டாக்ஸ் என்னென்ன, அட்வான்ஸ்டு டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கத்துக்கலாம். இன்னொன்னு போல்ட் பண்ணி காமிக்கணும்னா, அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாரி டெலீட் பண்ணலாம். ஸ்ட்ரைக் மாரியே டிஇஎல் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. அது வந்து டெலீட் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த டேக் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. அதே மாரி ஸ்பேன்னு ஒரு டேக் இருக்கு. இதுக்கு வந்து இன்லைன்ஸ் அதாவது சிஎஸ்எஸ் அப்ளை பண்றதுக்காக பயன்படும். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா மோஸ்ட்லி வந்து வெப் டிசைனிங்ல பயன்படக்கூடிய டேக்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் வந்து அ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. நன்றி நண்பர்களே!